ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி 1/4 கிலோ கொத்துக்கறி வாங்கியிருக்கேன். கடையில் கொத்துக்கறி கேட்டிங்கன்னா கடையில் கொத்தி தருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மட்டனாக கூட வாங்கி நீங்கள் மிக்சியில் வேக வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது முதல்ல வேக வச்சுக்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி வானலி வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. பாருங்க, எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கொத்துக்கறியை அதில் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுருங்க. இதுல இருந்து நம்ம கறி கழுவி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால இதுல இருந்து தண்ணி வெளியே வரும். தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி வந்துடுது. நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துல, கறி கழுவி நல்லா வடிச்சிட்டு தான் நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ இதுக்கு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். அடுப்பு ஹையில் இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 15 சின்ன வெங்காயம். அவ்வளோதாங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை சேர்த்துட்டு நல்லா குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நல்லா நைஸாக சேர்த்திக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மூடி திறந்து பார்த்துக்கலாம். பாருங்க, தண்ணி இதில் இல்லை. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம். எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டா போதும். காரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் சேர்த்திக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம். இது வெங்காயம் இதில் இருக்கிற தனியாக நல்லா வதக்கி வர அளவுக்கு நல்லா மசாலா ஒன்று போல் நல்லா கலந்து வரட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. இது நல்லா ஆற விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். நான் பொட்டுக்கல்ல பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பு பொட்டுக்கல்ல எடுத்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதிலே மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். அதிகமாக தேவைப்படாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்தனோடனே இலகின மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பொட்டுக்கல்ல மறுபடியும் சேர்த்திக்கலாம். அதுக்காக தான் நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி. ஜார் வச்சுருக்கேன். இந்த மட்டனை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இப்போ அதை அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம இப்போ இது வானலியில் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, அது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்திக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுடலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நான் ஒரு முட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெயில் போடும்போது நம்மளுக்கு உடையாமல் அப்படியே நல்லா கிரிப்பாக வெந்து வரும். இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு பாருங்கள் கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வந்துச்சுன்னா டைட்டாக இருந்துச்சுன்னா ஓகே. ரொம்ப இலகுன மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்திக்கோங்க. உப்பு நம்ம ஏற்கனவே கறியில் போட்டிருக்கோம், வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்திக்கோங்க. பாருங்கள் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்திக்கிறேன். நல்லா கைகளாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவில் சின்னதாவோ பெரிதாவோ நீங்கள் உருண்டை போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பக்கம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடு ஏறின பின்னாடி அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம இந்த உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டைகளை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எண்ணெய்லாம் ஓரளவுக்கு அடங்கின பிறகு மெதுவாக திருப்பி விடுங்க. நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமாக அப்படி கருகுன மாதிரி ஆகிடும் பொருன்னு, அதனால் உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால தான் நான் மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன். ஒரு 3 நிமிஷம் அப்படியே திருப்பி விட்டுட்டு வேக விடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு செவன்னு நல்லா வந்த பிறகு எடுத்துக்கோங்க. அடுப்பை நேராக வச்சுட்டோம்னா சீக்கிரமாக கருகுன மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க சொன்னேன். அவ்வளோதாங்க. அருமையான மட்டன் கோலா உருண்டை சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து இஃப்தார் ஸ்பெஷலாக நீங்கள் வந்து தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.